இந்த சாப்பாடு குழம்புல எத்தனை என் பின்னாடி வாங்கடி. என்னக்கா எல்லாம் ரெடியா? நம்ம மாமியார் கிளவி வேறு பசிக்குதுன்னு கத்தி நிற்குது. இவ்வளோ நேரமாக சமைக்கிறீங்கன்னு. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. இலை போட்டோம்னா சாப்பிடலாம். சரி, நான் போய் வாழையில் அறுத்துன்னு வந்து வைக்கிறேன். சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க எல்லாத்தையும். அங்கே யார் அது பின்னாடியே? நாங்க தாண்டி. என்னக்கா இட்லி குத்து உட்கார வச்சிருக்கேன், சாப்பாடு போட வேண்டியது தானே? அவதாண்டி டிஃபன் எதனா இருந்தா வச்சு கொடுங்கன்னு கேட்டா, அதனால இட்லி எடுத்து வச்சு கொடுத்தா. காலை சுட்டு மீதி இருந்ததுல அதை கொடுத்துட்டேன். இவங்க வீட்டுல கறி மீன்லாம் ஆக்குறாங்கன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு வந்து இட்லி கேட்க போறேன்? பசிக்குதே எதனா இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன், இட்லி தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்ததுன்னா கரெக்டா சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். இப்போ இட்லி சாப்பிட்டு எப்படி நான் சாப்பாடு வேற சாப்பிட போறேன்னு தெரியலையே. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்துன்னு பின்னாடி ஓடியாங்க. நான் போய் எல்லாம் எடுத்துன்னு வரேன். அம்மா இந்த சாப்பாடு குண்டான் மட்டும் கொஞ்சம் தூக்கின்னு வாயேன். அந்த எடுத்துன்னு வரேன்க்கா. சாப்பாடு வேற கம்மியாக தான் செஞ்சிருக்காங்க போல, நம்மளுக்குலாம் பத்தாது போலயே. மறுபடியும் சாதம் வடிக்க சொல்லணும். ஏன்டி என்ன மட்டும் விட்டு எல்லாரும் ஏந்து போயிட்டீங்க? நீங்க இங்க உட்காந்து பொறுமையா அந்த காஞ்சி பண்ண இட்லி சாப்பிடுங்க. நாங்க போய் சாப்பிட போறோம் கறி மீன்லாம். நானும் வரேன்டி. இட்லி வேஸ்ட் ஆயிடும், சாப்பிட்டே வாங்க. எனக்கு இந்த இட்லி வேணாம், எனக்கு தெரியாதுப்பா, நான் போறேன். இந்த இட்லியை சாப்பிட்டேன்னா எனக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒழுங்கா நாய்க்கு எத்தனை போய் வச்சிட வேண்டியதான். பெரிய பொண்ணு கண்ணியே லட்சுமி அக்கா கண்ணியே படாம எத்தனை போய் போட்டுடணும். தெரிஞ்சதுன்னா ஆடுவாளுங்க. ஏண்டி உள்ள என்னதான் பண்றீங்க? சீக்கிரம் எத்துனாங்க எல்லாத்தையும். ஒரு மனுஷனை இவ்வளவு நேரமா உட்கார வைப்பாங்க? இந்த போய் எல்லா எத்தனாரன்னு போனா. ஏண்டி வேற இலையை மட்டும் எத்தனை வந்து வச்சுட்டு போனா இது வேற இலையை சாப்பிடுவாங்க? விருந்து பின்னாடியே வந்துட்டு இருக்க, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. என்ன விருந்தோ, என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ? என்ன மாசம் மாசம் வாயை பார்த்து நிக்கிறீங்க? போடுங்க சாப்பாடு. அந்த பரிமாறத்தை. என்னதுமா இது? சிக்கனா? சிக்கன் சூடு, எனக்கு ஒத்துக்காது. ஐயா மாமா, இது சிக்கன் இல்ல, மட்டன் சுக்கா செஞ்சிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் ஆவாதுன்னு எனக்கு தெரியாதா? மட்டனா? அப்ப சரிம்மா வெய். உங்களுக்குலாம் இருக்கா சாப்பிட? எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு போறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு பக்காவா டேஸ்ட் வந்திருக்கோம். சாப்பிடுங்க. சோம்ப பொடி மண்டியா அப்படியே ரொம்ப அக்கறை மாதிரி தான் அப்படியே நடிப்பாங்க. இருக்கு மாமா, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க முதல்ல. நீங்க சாப்பிட்டாலே நாங்க சாப்பிட்ட மாதிரி. சரிம்மா வெய். முதல்ல இலையில சோத்த வைடி, அப்புறம் எப்ப இதெல்லாம். முதல்ல சோறு போடு. அந்த வைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க மாமா. வேற என்ன வேணா கேளுங்க, எடுத்துன்னு வரேன். ரசம் உங்க பக்கத்துலயே வச்சிருக்கேன், வேணா ஊத்திக்கோங்க. அந்த பக்கெட்ல வச்சிருக்கேன் பாருங்க. சரிம்மா என்ன வேணும் நானே கேட்கறேன். நீங்களே யாரும் சாப்பிடலையா? நீங்களும் உட்காந்து அப்படி சாப்பிடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க மாமா, அப்புறமா நாங்களா சாப்பிட்டுக்கிறோம். உமா அந்த மீன் குழம்பு கொஞ்சம் கூட எப்படி? இந்தாங்கக்கா. குழம்பு ஊத்தா மாமா? இல்லம்மா வேணாம், நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வேணா குழம்பு வாங்கிக்கிறேன். வேணாம் இப்போ. சரி சாப்பிடுங்க. ஏண்டி இப்படி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துருந்தா எப்படி சாப்பிடுவாங்க? நீங்க உள்ள போங்க, எதனா வேணா நானே பரிமாறிக்கிறேன். கிழவிக்கு கொழுப்பு பத்தியா பெரிய பொண்ணு? எல்லாம் செஞ்சது நம்ம. இப்ப நம்மளே உள்ள போய் எதுக்கு நின்று பாக்குறீங்கன்னு கேக்குது. நம்ம கண்ணு வச்சிருவோமா? அதை தான் அப்படி இன்டெரக்டா சொல்லுது. ஆமா, கிளவின லேஸ் பட்டதா. இப்போ நம்ம உள்ள போனோடனே அதுவும் உட்காந்து ஒரு இலையை போட்டு வெளுத்துக்கட்டும். இங்கே பார்க்க தான் வயசானது மாதிரி இருக்கும். சரியான உஷாரு. சுகரு பிபி அது இதுன்னு ஆனால் எல்லாத்தையும் தின்னும். அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. விடன்னு வருது, படப்படன்னு வருதுன்னா வெளுத்துக்கட்டும் பாரிப்பா. அதெல்லாம் எங்க நம்ம பாத்துட்டு போற சொல்லிட்டு தான் நம்மள உள்ள போ சொல்லி நிக்குது. ஆனா உங்க மாமியார் சரியான கேடிதான் போல, அப்படியே உன்ன மாதிரி. ஏய், நானே கேடியா? இல்லையா பின்ன? ஆமா, ராணி அக்கா எங்க இன்னும் இட்லி சாப்பிட்டுக்குது. அவங்க இட்லி நாய்க்கு போட போறேன். நாங்க என்ன பண்றாங்களோ? நம்ம நாய்க்கு போட்டு எங்க தான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம்ல, கறி மீன் மட்டன் கிட்டன்னா அது சாப்பிட்டுக்கு வரோம். இங்க தான். சரி அப்ப நாங்க போய் சாப்பிடுறோம். எதனா வேணும் குரல் கொடுங்க. போங்க எதனா வேணும் சொல்றேன். மீன் வறுத்த மீன் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. வா பெரிய பொண்ணு போலாம். போலாம். அரிசி வேற கழுவி வைக்கணும், சாப்பாடு பத்தாது நம்மளுக்குலாம். மனுஷன் சாப்பிடும் போது அப்படியே நின்று முறைச்சு பார்த்துன்னு இருப்பாளுங்க. எப்படி சாப்பிட்றாரு போறாரு கஷ்டப்பட்டு செஞ்சது நம்ம அப்படின்னு வயிற்றுலையும் வாயில ஆச்சு நின்று முறைச்சு பார்த்துன்னு இருக்காளுங்க. போவாம சாப்பாடு வச்சுட்டா போக வேண்டியது தானே? நாங்க பரிமாறிக்க மாட்டோமா? அப்படியே நிப்பாளுங்க. நீயும் வந்து என் கூட வந்து சாப்பிட்டு வசுன்றா, ஏன் உட்காந்து நிக்காங்க? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். நான் இப்பதான் டீ குடிச்சேன். அப்படியா? சரி. எங்க யாரையும் காணோம்? எங்க அந்த கிழவி எங்க தானே உட்காந்து சாப்பிட்டு இருந்ததுங்க? அதுக்குள்ள ஆளை காணோம். எல்லாத்தையும் மூடி கூட வைக்காது, அப்படியே திறந்து போட்டு ஏந்து போய்க்கிடுங்க பாரு. எவ்வளவு நெக்கில் இருக்காது உங்களுக்கு. எதனா ஊந்துட்டா யார் சாப்பிடுறது? இதெல்லாம் வேஸ்டா போயிடாது. வயசாச்சு தவிர அறிவே இருக்காது போல. லட்சுமி அக்கா, பெரிய பொண்ணு இங்க வாங்களேன். என்னடி சாப்பாடு வச்சு எனக்கு வர இரு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. பெரிய பொண்ணு கத்தினே இருக்காங்கன்னு போய் கேள. அந்த போறேன் இருங்க. முன்னாடி எதுக்கு அலற? இங்க பாரு, உங்க மாமனாரும் மாமியார் என்ன பண்ணி வச்சுட்டு போய்க்குதுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பரவாயில்ல, நான் கூட எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு போயிடாரோன்னு நினைச்சேன். கொஞ்சம் விட்டு வச்சுக்கிறாரு நம்ம சாப்பிட்டுக்கு. அது இல்லடி. அப்புறம் வேற என்ன? இங்க பாரு, சாப்பிட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதையும் மூடி கூட வைக்காம அப்படியே போயிருக்குதுங்க. வயசாந்துங்களா, அதுங்க அறிவு இருக்காது. எதனா ஊந்துச்சுன்னா வேஸ்டா போயிடாது. அதுங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க வேலை சாப்பிட்றது முடிஞ்சது கிளம்பி போயினே இருந்தாங்க. நம்ம வந்து பாப்போம் தெரியாதா? இதுங்கிட்டலாம் எதுக்கு சொல்லணும்? அதுங்களை வந்து செய்யிட்டோன்ட்டு போயிட்டாங்க. ஏந்து ஆனா ஏன் மாமனாரும் மாமியாருமே பரவாயில்லடி. பாத்துக்கோ, இப்படிதான் நாங்க குடும்பம் ஓட்டினுங்கிறவங்க. நம்மளுக்கு சாப்பிட இதுவாவது மிஞ்சிச்சேன்னு நினைச்சு சந்தோஷம் தான் பண்ணோம். இதை நல்லா தொடச்சி வலிச்சு காலி பண்ணிட்டு போகாம போனாங்களேன்னு. என்னடி ஏன்டி எதுக்கு கத்தினே இருந்த? எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே திறந்து போட்டு நம்மளை கூப்பிடாம கூட போயிட்டாங்களாம். அதான் கத்தின்னு இருக்கா. இது வழக்கமா நடக்கிறது தானே இங்க. பரவாயில்ல, தொடச்சி காலி பண்ணாம நம்மளுக்கு எதோ விட்டு இருக்காங்க போல. ஆமா விட்டு வச்சிருக்காங்க. அதுதான் நானும் சொல்லி நிற்கேன். பரவாயில்ல, நம்மளுக்கு குழம்பு கிழம்புலாம் கூட வச்சிருக்காங்க. ஆமா, நம்மளுக்கு நான் வச்சிருப்பாங்க. ஏதோ சாப்பிட முடியல சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கோங்க ரெண்டும். அதுங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நம்மளுக்கு யோசிச்சு வேற வச்சுட்டு போறாங்க. நம்மளுக்கு வேணும், நம்ம சாப்பிடலையேன்னு. இவங்க வச்சுட்டு போகலனாலும் நம்மளுக்கு குழம்பு இருக்குடி, எல்லாமே இருக்குடி. நான் தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு தானே இங்க எடுத்துன்னு வந்தேன். இவங்க யாரு எந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு தெரியாதா? இவங்க கிட்ட எல்லாம் உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டு செய்யறது நம்ம. அதுல வேற குறை வேற சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு சோறே கிடைக்காது. காலையில இருந்து சாப்பிட வேலை பசியா எடுக்குது. வாங்க சாப்பிடலாம். இரு, சாப்பாடு வடிச்செல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்படியே இலையை எடுத்துன்னு வாங்க. அங்க டேபிள் மேல வச்சிருக்கேன் பாருங்க. எடுத்துன்னு வரேன். நீ உட்காருமா, சாப்பிடலாம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் சாப்பிட்டு தான் போவேன். காலையில இருந்து நானும் சாப்பிடவில்லை, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சரி உட்காருங்க, சாப்பிடுங்க.
நீங்க சீக்கிரம் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் பெரிய பொண்ணு. என்ன வருத்தமாயி போச்சு உனக்கு? சொல்லு, நிறைவேற்றிடலாம். கொஞ்சம் இறாவும் கொஞ்சம் நண்டும் செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோயேன், அல்டிமேட்டா இருக்கும். சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, மீன் இருக்கு, இந்த இறா நண்டு மட்டும் மிஸ்ஸிங். இப்போ என்ன இறா நண்டு தானே இல்லை உனக்கு? நாளைக்கு செஞ்சிடலாம் விடு. அப்படியே சொல்ற? ஆமாம், உனக்காகவே ஸ்பெஷலாக நாளைக்கு இறாவும் நண்டும் செஞ்சு தரோம். ஓகேவா? டபுள் ஓகே விடு. சரி, ராணி அக்கா எங்க காணோம்? அவங்க மாமியார் ஃபோன் பண்ணிச்சுடி, அதனால போயிருக்கா. வருவா. மாமியாருங்கனாலே டார்ச்சர் தான் போல. கொஞ்ச நேரம் நிம்மதியா விடாதுங்க நம்மள. அந்த அக்கா இங்க சாப்பிடலான்னு ஆசாசியா இருந்தாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சிங்களா, அதுக்குள்ள கரெக்டா நம்ம எதனா ஒரு வேலை செய்யும் போது கரெக்டா ஃபோன் பண்றோங்க. இன்னும் என் மாமியார் ஃபோன் அடிக்கல, அது அடிக்கிறதுக்குள்ள நான் மடமான சாப்பிட்டுறேன். சாப்பிட்டு முடிச்சு போக வேண்டியதான். அது ஃபோன் அடிச்சுன்னு வச்சுக்கோ, 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போகலன்னா என்ன டைவர்ஸ் பண்ற அளவுக்கு பேசும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தான். அதுக்கு தான் நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதில்ல. உங்களை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறது. நீ வர சொல்லிடுற. எங்க வீட்டுல சண்டை போறது எனக்கு தானே தெரியும். வரலன்னா நீ கோச்சிக்கிற, போனா அவங்க கோச்சிக்கிறாங்க. உங்கள் வீட்லையாவது கோச்சிக்கு தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் வீட்டுள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களும் ஜிங் சாக் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவனுங்க ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் கண்ணவங்கிட்ட பேச்சு வாங்க போறோம்? அவனுங்க ஜிங் சாக் போடாம இருந்தாலே போதாதான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நம்மள எங்க மதிக்கவே மாட்டாங்க. நம்மள மதிக்கிறதால நம்ம பேச்சுக்கு வந்து மரியாதையும் கிடையாது, நம்மளுக்கும் மரியாதை கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்துட்டமே, இதுங்க சோறாக்கி போட்டு துணி துவச்சு சாமான் தலைக்கு போட்டு வீட்டு வேலை செஞ்சுன்னு சுத்தி இருக்கணும். சரி சரி, தம் கட்டாமல் பேசாத. போய் கை கழுவினா சாப்பிடலாம். நீனும் போவே இல்லையா சாப்பாடு எடுத்துன்னு வர? இங்கே நின்று கதை கேட்டு நிற்கியா? ஏண்டி நீங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருந்தீங்க, அதான் அங்கே நின்ட்டேன். கேட்டுட்டல போ. அவனுக்கு இங்கே பசியில் காது அடிக்குது, கண்ணு தெரில, காது கேட்கல, கால் வலிக்குது, என்னென்னமோ ஆயின்னு இருக்கு. இங்கே நின்று கதை கேட்டு நிற்குது. அவங்களுக்கு நம்ம காலைல சாப்பிட்டுருப்பாங்க. ஏண்டி நான் எப்பவுமே காலைல சாப்பிட மாட்டேன்டி, காஃபி மட்டும் தான் குடிப்பேன். இது வேறையா? சாப்பிட மாட்டீங்களா காலையில? ஆமா, சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிச்சு. காலைல சாப்பிடலாம் மாட்டேன், வெறும் காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சு சுத்தின்னு வருவேன். அது சரி. எனக்குலாம் 3 வேளையும் சாப்பாடு தான்ப்பா. இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்டா கூட எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. செஞ்சு வச்சிருக்க சாப்பாடுலாம் ஆறி போகணும். அதுக்கு தானே 2 பேரும் வெயிட் பண்ணி கதை பேசி நிற்கீங்க. எம்மா உனக்கு பசிக்குது, இப்போ அதானே இரு, போய் எடுத்துன்னு வரேன். எங்கன்னா மனுஷனோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறாங்களா? என்னமா பசிக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். நீனு கதை கேட்டு நிற்காங்க பாரு. பெரிய பொண்ணு, எனக்கு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் சிக்கன் குழம்பு, கொஞ்சம் மீன் குழம்பு மட்டும் கொடு பெரிய பொண்ணு. அதுக்குள்ளே என் மாமியார் மாமனாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கூட என் புருஷனும் சேர்ந்துப்பான். போயிட்டு நான் ஒரு சட்னி கிட்னி அரைச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் ஒரு சோறா, இந்த சட்னி அரைக்க உனக்கு காலைல இருந்தியா அப்படி இப்படின்னு ஆடுங்க. அப்போ மதிய சாப்பாடுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? மதிய சாப்பாடுலாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு தான் வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சரி, அப்போ நைட்டுக்கு மட்டும் குழம்பு வாங்கிப்போ. அதான் நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கோம்ல. இது ராணி அக்காக்கு தெரியாம பாத்துக்கோ. அப்புறம் அவங்க ஒரு சட்டி எடுத்து வந்து நின்னுப்பாங்க. அவளுக்கு மட்டும் குழம்பு கொடுத்தீங்களே, எனக்கும் கொடுங்கணும். ஆமாமா, நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லாத. நம்ம சொல்லணும் என்ன, அவங்களும் கேட்டு வாங்கி தான் போவாங்க பாரு. அவங்க மட்டும் வீட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க, பசங்களுக்கு கொஞ்சம் குத்து அனுப்பணும். கேசரி எதனா செஞ்சிருக்கலாம். கேசரியா? நீ முன்னாடியே சொல்லியிருந்த கேசரி நான் அல்வாவே உனக்கு செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. அடுப்பங்கரையில் நிற்கும் போது எதுவும் சொல்லாதுன்னு, எல்லாம் சாப்பிட உட்காரும் போது எல்லாத்தையும் சொல்லி இது இருந்திருக்கலாம் அது இருந்திருக்கலான்னு. இப்பதான் தோணுது எனக்கு சாப்பிடணும் போல. எது வேணாலும் அங்கே அடுப்பங்கரையில் இருக்கும் போதே சொன்னாலும் செஞ்சு தர முடியும். சாப்பிட உட்காரும் போது சொன்னாலும் செஞ்சு தர முடியாது. உங்களுக்கு மேல அல்வா செய்ய தெரியுமா? நான்லாம் எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்துருக்கேன். என்ன பார்த்து அல்வா செய்ய தெரியுமான்னு கேட்குறேன். என்னது, அல்வா கொடுத்துருக்கியா? ஆமா, நல்லா அல்வா ஸ்பெஷலிஸ்ட். சரி, அப்ப நைட்டுக்கு எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடு. என்ன அல்வா வேணும்? அசோக் அல்வா வேணுமா, இல்லை இருட்டுக்கடை அல்வா வேணுமா? என்ன அல்வா வேணும் சொல்லு. இல்லை பிஸ்கோத் அல்வா வேணுமா? ஏண்டி அல்வா பேர்ல தப்பா சொல்றேன்? எனக்கு தெரிஞ்ச பேர் தான் சொல்ல முடியும். சரி விடு, நம்மளே ஒரு அல்வா செஞ்சு நம்மளே அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். நம்ம செய்யறது தான் அல்வா, நம்ம செய்யறது ஸ்வீட். என்ன பொருள் வேணும் சொல்லு, நான் வாங்கி வந்து தரேன். என்னென்ன பொருள் மறந்து போச்சு, நான் அப்புறமா சொல்றேன். அப்புறமா எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. அந்த பொருள் மட்டும் வாங்கி வந்துரு. நைட்டுக்கா செய்யலாமா இல்ல நாளைக்கு காலையில செய்யலாமா? இப்போ இருக்கிறத சாப்பிட்டே வயிறு ஃபுல்லா இருக்கும்டி. அப்புறம் நாளைக்கு செய்யலாம் விடு. இந்த மாதிரி நான்வெஜ் விருந்துலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு பீடா சாப்பிட்டாதான் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும். பீடா தானே செஞ்சுலாம் விடு. எங்க மாமனார் போடுவார் பீடாலாம். அதனால எல்லா பொருளும் இருக்கீங்க, செஞ்சு தரணும் உனக்கு. சாப்பிடு. பரவாயில்ல, ஒரு ஸ்வீட் கிடைக்கலனாலும் பீடாவது கிடைக்குது, அதே சந்தோஷம். இப்படியே நின்று தான் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். வா போய் கை கழுவினலாம். ஆமா, வா போலாம்.